மன்னா மன்னா நிகழ்ச்சிக்கு நண்பு சுவிசேஷ ஜெபக்குழு உங்கள் யாவரையும் வரவேற்கின்றது. 2 நாளாகமும் 7வது அதிகாரம் 15வது வசனம். இந்த ஸ்தலத்திலே செய்யப்படும் ஜெபத்திற்கு என் கண்கள் திறந்தவைகளும் என் செவிகள் கவனிக்கிறவைகளுமாயிருக்கும். இந்த வசனத்தை சாலமோன் ராஜா இதை ஜெபிக்கிறத நம்ம பார்க்குறோம். 6வது அதிகாரத்தில் 6:20 இந்த ஆலயத்தின் மேல் உம்முடைய கண்கள் இரவும் பகலும் திறந்திருப்பதாக என்றும் அதை சொல்றாரு. 6:40 இப்போதும் என் தேவனே, இந்த ஸ்தலத்தில் செய்யப்படும் விண்ணப்பத்திற்கு உம்முடைய கண்கள் திறந்தவைகளும் உம்முடைய செவிகள் கவனிக்கிறவர்களுமாய் இருப்பதாக. இந்த 2 ஜெபம் சாலமோன் ராஜா தேவனிடத்துல ஜெபம் பண்ணுகிறார். அதுக்குரிய பதிலாகத்தான் ஆண்டவர் 7:15 அதை சொல்றாரு. 7:15 16 அந்த 2 ஜெபத்துக்குரிய 2 பதில்களை இதில் கொடுக்குறாரு. 15 என்ன சொல்றாருன்னா, இந்த ஸ்தலத்தில் செய்யப்படும் ஜெபத்திற்கு என் கண்கள் திறந்தவைகளும் என் செவிகள் கவனிக்கிறவைகளுமாய் இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. அது மாதிரி என் நாமம் இந்த ஆலயத்தில் என்றென்றைக்கும் இருக்கும்படி நான் இதை தெரிந்து கொண்டு பரிசுத்தப்படுத்தினேன். என் கண்களும் என் இருதயமும் என்னாலும் இங்கே இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. இந்த ஜெபத்தில் பார்க்கும்போது கடைசியில் என் சாலமோன் என்ன சொல்றாரு, உம்முடைய கண்களும் உம்முடைய செவியும் என்னுடைய ஜெபத்துக்கு, இந்த ஸ்தலத்தில் ஏறப்படும் ஜெபத்துக்கு நீ பதில் கொடுக்கணும்னு சொல்லும்போது அதுக்கு எக்ஸ்ட்ரா என்ன சொல்றாருன்னா 16 என் கண்களும் என் இருதயமும் என்னாலும் இங்கே இருக்கும். அப்போ இந்த இடத்துல தாவீது ராஜாவை சாலமோன் ஜெபம் பண்ணாலும் கூட தாவீது ராஜாவை இந்த இடத்துல தேவன் நினைவு கூற என் இருதயமும் இந்த ஆலயத்தில் இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. என் இருதயத்துக்கு ஏற்றவன் தாவீது ராஜான்னு சொல்லிட்டு தேவன் என் இருதயத்துக்கு ஏற்றவன் சொல்றது. அப்போ இந்த இதுல நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நம்முடைய ஜெபங்கள் நாம எத்தனை காரியத்துக்காக உண்மையோடு தேவ சித்தத்தோடு எந்த காரியத்துக்காக நம்ம ஜெபிக்கிறோமோ அந்த காரியம் கண்டிப்பா அவருடைய சித்தத்தின்படி ஜெபம் பண்ணா கண்டிப்பா அது கிடைக்கும். எப்படி சாலமோன் ராஜா ஜெபம் பண்ண உடனே தேவன் அதுக்கு பதில் கொடுத்ததை நம்ம பார்க்கிறோம். அது மாதிரி நம்முடைய வாழ்க்கையிலும் கூட அப்படிப்பட்ட பதிலை தேவன் கொடுப்பா. நம்ம ஒவ்வொருடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் கூட நம்ம ஜெபிக்கிற ஜெபங்களுக்கு எத்தனையோ பதில்களை தேவன் கொடுத்திருக்கிறார். 2வது சாலமோன் ஜெபம் பண்ணும்போது புறஜாதிகளுக்காகவும் ஜெபம் பண்றார். புறஜாதிகள் உம்முடைய ஆலயத்துக்கு நேராக ஏறெடுக்கும் போது அவர்களுடைய ஜெபத்தையும் நீ என்ன செய்யணும், நீ கேட்டு அவங்களுக்கு பதில் கொடுக்கணும் அப்படின்னு சாலமோன் ஜெபம் பண்றார். அதுபோல நம்முடைய ஜெபம் நம்முடைய குடும்பத்துக்கு தேவையான காரியங்களுக்கு மட்டும் ஜெபம் பண்ணக்கூடாது. மற்றவர்களுக்காகவும் நம்ம புறஜாதிகளுக்காகவும் கூட நம்ம ஜெபம் பண்ணோம். அவங்களும் தேவனை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற அந்த சிந்தை நம்ம ஜெபத்துல நம்ம அதுக்கு வெளிப்பட வேண்டியது அவசியமா இருக்கிறது. ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த அருமையான வேலைக்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். சாலமோன் ராஜாவினுடைய வாழ்க்கையில அவர் 2 காரியத்துக்காக அவர் ஜெபித்த போது அதே காரியத்தை ஆண்டவரே நீ நிறைவேற்றி கொடுத்திருக்கிறீர். ஆண்டவரே, அதற்காக உம்மை துதிக்கிறோம். அதுபோல இன்றைக்கும் ஜெபத்தை கேட்கிறவர் ஜாதிகள் உம்மிடத்தில் வருவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படியாக ஆண்டவரே, நாங்கள் ஜெபிக்கிற ஜெபம் எங்களுக்காக மட்டும், எங்கள் குடும்பங்களுக்காக மட்டுமல்ல, அன்று ஒவ்வொரு சமுதாயத்தினுடைய மக்களுக்காகவும் தேசத்துக்காகவும் அப்படி ஜெபிக்கும் போது எங்களுக்கு சாலமோனுக்கு நீ பதில் கொடுத்தது போல ஆண்டவர் எங்களுக்கும் நீ பதில் கொடுக்கிறவராக இருப்பீர். அதுபோல ஆண்டவரே, தானியேல் ஆண்டவரே பாபிலோன் தேசத்திலிருந்து ஆண்டவரை பலகணியில திறந்து அந்த ஆலயத்தை நோக்கி பார்த்து அந்த திசையில ஜெபிக்கும் போது அவர் ஜெபத்தை கேட்டு பெரிய காரியத்தை பாபிலோன் தேசத்துல செய்தது போல எங்களுடைய வாழ்க்கையில் எங்கள் தேசத்துக்காக மற்றவர்களுக்காக ஜெபிக்கும் போது அந்த காரியத்தை செயல்படுத்த வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே.